அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லோருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே பக்தர் கனவுல குறிப்பாக பொருள் உணர்த்துவார். அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுங்க. இப்படிப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா நாட்டில் நல்லது கெட்டதே முன்கூட்டியே சொல்லக்கூடிய சிவன்மலை ஆடவன் உத்தரவு பெட்டியில் 2026ஆம் ஆண்டிற்கான 2வது முறையாக பொருள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த 3 பொருளால் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சுப காரியங்கள் நடக்க போகுது, மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராஜயோக வாழ்க்கை அமையக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் சிவன்மலை முருகப்பெருமானே ஒரு முறையாவது சென்று தரிசித்துட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேய அருகே தாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது மண் கலையத்தில் தீர்த்தத்தையும் மண்ணும் ஏற்கலப்பையும் பிரம்பும் வச்சுருக்காங்க. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இது உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வை பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக முன்னதாகவே பார்த்திங்கன்னா உத்தரவு பொருட்களாக பக்தர்கள் கனவுல தோன்றுவார் முருகப்பெருமான். இப்படி கனவுல வரக்கூடிய பக்தர்கள் நேராக கோவிலுக்கு சென்று அங்கு தங்களுக்கு வந்த கனவை சொல்வாங்க. அவங்க சொல்வது உண்மையான தெரிஞ்சுக்க பூசாரிகள் பார்த்திங்கன்னா பூ போட்டு கேட்பாங்க. உத்தரவு கிடைத்தால் மட்டுமே இங்கே பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜையும் செய்யப்படும். கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி தான் மஞ்சள் பிள்ளையாரும் வெற்றிலை பாக்கு அருகம்போல் எலுமிச்சை பழனு வைத்து வழிபட உத்தரவு வந்துச்சு. அது முதலே அந்த பொருளை 40 நாட்கள் பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு. அந்த வகையில் திடீர்னு பார்த்திங்கன்னா இதுவரையுமே கடல் தண்ணீர் வைக்கோல் மஞ்சள் மண் துப்பாக்கி ஏற்கலப்பைன்னு பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்திருக்காங்க. இந்த நிலையில தாங்க தற்போது பொள்ளாச்சியை சேர்ந்த புரவி பாளையத்தை சார்ந்த கதிரவேல் என்ற விவசாயியின் கனவுல தோன்றி மண் கலையத்துல தீர்த்தமும் மண்ணும் ஏற்கலப்பை பிரம்புன்னு வைத்து பூஜை செய்ய வந்திருக்கு. அதன்படி நேராக கோயிலுக்கு சென்ற கதிர்வேலும் பூசாரியிடம் விஷயத்தை சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்ததுல உத்தரவு வந்தது. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது ஏற்கலப்பை மண் பிரம்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பை பார்த்தீங்கன்னா விவசாயமும் உழவு தொழிலை குறிக்குதுங்க. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருந்ததால் வரக்கூடிய காலங்களில் விவசாயம் செழிக்கு இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றம் ஏற்படுன்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் மண் கலையத்தில் தீர்த்தம் வைத்திருப்பது நீர் தான் உயிர் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்குது. இது மழைப்பொழிவை முன்னறிவிப்பதாக சொல்லப்படுது. நாட்டில் போதிய மழை பெஞ்சு நீர்நிலைகள் நிரம்புன்னு அடையாளமாக நாம் எடுத்துக்கலாம். பஞ்சம் வறட்சி இருக்காது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகுங்க. அதே போல் ஊர் ஒற்றுமை குடும்ப நலன் உள்ளிட்ட சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைத்துள்ள பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. மேலும் இந்த ஆண்டவன் பார்த்திங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் கனவுல குறிப்பாக உணர்த்தக்கூடிய பொருள் மட்டுமே அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க. மேலும் இந்த ஆண்டவனுடைய சிறப்பு என்னென்னா இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் நீங்க மிளகு ரசம் வைத்து வழிபட்டால் விரைவில் பார்த்திங்கன்னா குணமாவதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இங்கு தாங்க சிவவாக்கிய சித்தர் பூஜித்த மலையாக இருப்பதால் இது சிவன்மலைன்னு பெயர் பெற்றிருக்கு. மேலும் இந்த உலகம் அறியும் முன்னாடியே ஒரு சில விஷயங்களை தன்னுடைய குறிப்பால் பக்தர்களுக்கு காட்டி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு அதனால் பார்த்திங்கன்னா பல்வேறு நல்ல மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. தற்போது பார்த்திங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் கிரகநிலை ரீதியாகவும் பார்த்திங்கன்னா 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்குங்க. பணவரவு பதவி உயர்வுன்னு அனைத்துமே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் செவ்வாய் மற்றும் இதர கிரகங்களின்
சுப பார்வையால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷிபம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை பணவரவு, தொழில் முன்னேற்றன புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேஷராசி நண்பருக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா துருப்பு முனையாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் கைகூடும். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த காலமாக அமையும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் தைரியமோ தன்னம்பிக்கையோ இந்த நேரம் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தருங்க. மேலும் இந்த நேரம் பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலை தாண்டி உங்களுக்கு அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய சில தருணங்களும் அமையும். மேஷ ராசிக்கு வலுவான நல்ல கிரகங்கள் அமைப்பு இருந்தாலோ நிதி சார்ந்த விஷயங்களை விரைவான முடிவு யோசனை இல்லாத முதலீடுகள் பிரச்சனை தருங்க. பணவரவு செலவுகளை கண்காணித்துடுங்க. மாத தொடக்கத்தில் பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. முக்கிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இருமுறை யோசித்து நிபுணர்களின் ஆலோசனை கேட்டு இந்த நேரத்தில் செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டுங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பான பலன் உண்டு. நிலுவையில் இருந்த பணமும் உங்கள் வரவுகள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களுக்கு இருப்பதால் கலை மற்றும் படைப்பு துறையில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கும் சொத்துக்கள் சேர்ப்பதற்கும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக அமைய போகுதுங்க. மேலும் இந்த நேரம் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களோடவே இருக்குது. அதே போல் ரிஷபராசினருடைய வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பு முனையினே சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். நிர்வாக திறமை வெளிப்படும். மேலும் அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைச்சிடுங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெற போகிறீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. இறுதியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு குருவின் பார்வை பலமாக இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக மற்றும் கல்வி துறையில் இருந்தீங்கன்னா மேன்மை உண்டு. வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்புவங்களுக்கு இந்த நேரம் நல்ல செய்தி தேடி வரப்போகுது. திருமண தடைகள் நீங்கி சுபகாரியம் கைகூடிடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மனதில் இருந்த குழப்ப நிலை நீங்கி தெளிவான முடிவு எடுப்பீங்க. இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷிபம், தனுசு, சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே சிவன்மலையில் சுப்பிரமணிய ஆலயம் அமைந்திருக்கு. தோரோட்டி மரம் இங்கே தலவிருட்சமாக இருக்குங்க. மேலும் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட தலம்னு சொல்லலாம். 17 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்காக கோயில் எழுப்பி வழிபட்டார். அவருடைய நினைவாக தான் இந்த மலைக்கு சிவன்மலைன்னு பெயரும் வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்லுவாங்க. இது பார்வதி, அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலனே வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிக்கொண்ட தலமாகவும் இருக்கு. மேலும் மூலவர் வள்ளியோடு பார்த்தீங்கன்னா ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். சிவன்மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையை அமைத்திருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இங்கு சிறப்பு என்னன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டிங்க. முருகப்பெருமானே பக்தர் கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதோ அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதோ பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்தர் கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களின் பார்வைக்காக வைத்திருப்பாங்க. மற்ற திருத்தலங்கள் போல் இல்லைங்க. இங்கு முதல் வழிபாடு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான். மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு. ஆனால் இங்கு முருகனுக்கு தாங்க முதல் உரிமை. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்துன்னு இருக்குது. அணையாத தீபம் ஒன்று எப்போது எரிந்து கொண்டே இருக்குதுங்க. இங்கு சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தாம் செய்து கொண்டு இருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்களுடைய கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லுவாங்க. இங்கு தோரோட்டி மரம் தல விருட்சமாக இருக்குது. தோரோட்டி பற்றின ஒரு வகை மரம் தாங்க. இது கொங்கு நாட்டு
கோவிலில் பல இடங்களில் இந்த ஒரு மரமே தல விருட்சமாக அமைந்திருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.